இருந்தாங்க. அங்கே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் பார்க்கும்போது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளிநாட்டு கூப்பிட்டு போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நான் இந்த 2 வருஷம் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் கடந்து இன்றைக்கி கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் அன்றைக்கி அவங்கள பார்க்கும்போது, என்னை தயவுசெய்து அந்த ஹோம் கேர்லேருந்து கூப்பிட்டு போயிடுப்பா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நல்ல சாப்பாடுக்காக தான் அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் என்னைய பொறுத்தவரையும் பெற்றவங்கள பார்த்துக்கிறது ஒரு ஒரு பையனோடையும் பொண்ணோடையும் கடமை. அந்த கடமையை நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், இவங்களுக்கு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி 2022ல் நான் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி 23, 24 2 வருஷம் கடந்துட்டோம். ஆனால் இந்த 2 வருஷத்தில் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்துங்க. ஆனால் இந்த 2 வருஷத்தில் இவங்க கத்தாரில் வெளியில் வர்றதே ரொம்ப ரேரு. 6 மாதம் ஒன்ஸு, அதாவது 3 மாதம் ஒன்ஸு தான் எப்போயாவது தான் வெளில வருவாங்க. ரொம்ப வந்து வெளியிலே வரமாட்டாங்க. இன்றைக்கி வெளில வந்திருக்காங்க. அம்மா சொல்லுமா, கத்தார் எப்படிம்மா இருக்குது? நல்ல மாவட்டம், நல்லா இருக்குது. நல்ல கண்ட்ரிம்மா. நல்ல கண்ட்ரி, நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. ஓகே. பேரம்பேத்திலாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. பொற்குடியோட சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சமையல். ஓகே. அதாவது என்னோட மனைவி தான் வந்து அவங்க தாயை பார்த்துக்கிற மாரி நல்ல விதமாக மாத்திரையிலேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்து நிறைய விஷயங்கள் சமைச்சு போடுறது, டேஸ்ட்டான சாப்பாடு, ஒரு நல்ல சாப்பாடு வந்து பெற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு மகனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள கடமை. சொல்லுமா, வேறு என்ன பிடிச்சிருக்கு கத்தாரில்? பிடிச்சிருக்கு ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடினாங்களா, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதாவது இங்கே நடக்கிற ஷோஸ், தமிழர்கள் இங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிலாம் நடத்துகிறாங்கல்ல. இப்போ சித்தா அவார்ட் மாரி நிறைய ஓடிபிலையும் நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாரிலாம் இருக்கும்போது அம்மாவை அப்பப்போ கூப்பிட்டு போவேன். இப்போ கொஞ்ச நாளாக அவங்க வெளியிலே வர்றதில்ல. ஏம்மா இப்போ நிறைய வாட்டி வெளியிலே வரமாட்ற? உடம்பு சௌரியம் இல்லை. உடம்பு சௌரியம் இல்லையா? அப்போ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம். வேறு என்ன கத்தாரில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் டான்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அது பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த முத்தமிழ் மன்றத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக முத்தமிழ் மன்றத்தில் வந்து ஒரு வாட்டி பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனேன். அந்த பட்டிமன்றம் நல்லா இருந்ததுல்லம்மா? நல்லா இருந்தது பட்டிமன்றம். ஓகே. பாருங்கள், இந்த ஒரு 2 வருஷத்தில் அவங்க என்னென்ன பார்த்தாங்கங்கிறதே அவங்க வந்து இன்னும் நினைவுலேயே வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே அந்த நாட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கும்போது அந்த சந்தோஷங்கிறது அது வந்து பெரிய விஷயம். அதாவது எங்கள் அப்பா அம்மா வந்து நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. உங்களுக்கே தெரியும், ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் தவிர்த்து ஒரு ஜாப்